ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் கிராக் 12th. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போட்டதுக்கான மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ரெண்டு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 10th 11th 12th போர்டு எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து 35% ரெடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 35% வந்து ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷனல் மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான வீடியோ கிளிப்பையும் நான் இந்த வீடியோவோட எண்டில் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். செகண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செகண்ட் முக்கியமான விஷயம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மே மாதம் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் 10th 11th 12th வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தவும் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் 10th 11th 12th போர்டு எக்ஸாம் வந்து நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மே மாதத்துக்கு பின்னர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நியூஸ் 18 அப்படின்ற சேனல் தான் சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து நம்ம செங்கோட்டையன் சார் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறோம். ஸோ மே மந்த்துக்கு அப்புறம் தான் நம்மளோட 10th 11th 12th போர்டு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்போ நீட் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரில. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜேஇ மெயின் எக்ஸாம் பற்றி நான் நேற்று நம்ம டெலிகிராம் சேனலில் அனுப்பியிருந்தேன். ஸோ பிடிஎஃப். ஸோ அது பற்றின ஒரு டீட்டெயிலில் நான் சொல்லிடுறேன். ஸோ ஜேஇ மெயின் 2021 வந்து 4 டைம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க 2021. அதாவது February, March, April, May அப்போ 4 தடவை நடக்க போகுது. ஸோ அப்படி 4 தடவை நடக்க போகிறதுல February மந்த்து எப்போ எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் கொடுத்துருந்தாங்க 22 to 26 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரௌச்சர் உங்களுக்கு சென்ட் பண்ண கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை வந்து அவங்களோட வெப்சைட்டில் இருந்து அஃபிஷியலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு எஜுகேஷனல் மினிஸ்டர் நம்மளுடைய ரமேஷ் பொக்ரியால் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது வந்து அஃபிஷியலானது கிடையாது, அது என்கிட்ட அப்ரூவலே வாங்காமல் கொடுத்தது. ஸோ அதுக்கான அஃபிஷியல் டேட்ஸ் ஜேஇ மெயின் 2021க்கான phase 1 எக்ஸாமுக்கான அஃபிஷியல் டேட்ஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ஃபுல் ஆர்டிக்கிளையும் நான் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க்கை அதை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய 3 முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் லவ் யூ லாட்ஸ்.